ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் கேட்குறீங்களா? உபாகமம் 28:1 கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க மேன்மையா இருக்கணும். நீங்க படிச்சு கொண்டிருந்தா அதுல மேன்மையான இடத்துல இருக்கணும். வேலை செய்து கொண்டிருந்தா அதுல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தா அதுல மேன்மையா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். முதன்மையா இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ உன்னை சகல ஜனங்களில மேன்மையாக வைப்பேன். அதான் தேவனுடைய விருப்பம். உங்களை வைப்பார். எங்கெங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எவ்வளவு பிரயாசப்பட ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நீங்க பிரயாசப்பட்டு எல்லாம் மேன்மையான இடத்துக்கு வர முடியாது. அப்படி வந்தாலும் அது பாடு, பிரச்சனை, நெருக்கத்துக்குள்ள இருக்கும். கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்கணும். அப்ப நான் கடினமா உழைக்கிறேன், பிரயாசப்படுகிறேன், நிறைய படிக்கிறேன், இல்லை எஃபர்ட் போடுகிறேன், எல்லாம் பண்ணாலும் இப்படிதானே ஆகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் தேவைதான். நமக்கு சோம்பேறிகளுக்கு உதவி செய்ய முடியாது. நல்லா படிச்சாதான் வெற்றி பெற முடியும். நல்லா உழைச்சாதான் நீ ஆசீர்வாதத்தை காண முடியும். அதெல்லாம் கட்டாயம் தேவை. எல்லாவற்றுக்கும் மேன்மையானது தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதில் உண்மையாயிருப்பது. அதான் சொல்றார். இதை செய்தா உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவருடைய சமூகத்துல காத்துருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. அவர் சொல்ற கட்டளையின்படி நடக்கிறதுல உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை மேன்மையா வைப்பார். அவ்வளவுதான். தெரிந்து கொண்டீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து அதற்கு நான் உண்மையாய் உண்மை பின்பற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொல்லுகிறபடி நான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுவேன். நீங்க சொல்லுகிறபடி செய்வேன். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எல்லா ஜனங்களிலும் உங்களை மேன்மையாக வைப்பார்.